இந்த காணொளியை வெளியிடும்போது ஒரு வார்த்தை, இந்த காணொளியை தயாரித்து வெளியிடும் நான் கிறிஸ்துவை நம்புகிறேன், அவர் மூலமே ரட்சிப்பு என்பதை நம்புகிறேன், அவர் சொன்ன மோட்சம் உண்மை என்பதையும் நம்புகிறேன். இப்பொழுது நம்முடைய தலைப்புக்கு வருவோம். அருமையான ஒரு சகோதரர், அவரும் யூடியூப் சேனல் நடத்துகிறார். அதில் அவர் 4 மாவடி ஊழியர் தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டார் என்று நம்பலாம் என்று குறிப்பிட்டிருந்தார். அதாவது 4 மாவடி ஊழியர் தீர்க்க தரிசனம் சொல்லவே மாட்டார் என்று அவர் குறிப்பிடவில்லை, சொல்ல மாட்டார் அப்படின்னு நம்பலாம், அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதாக, அதாவது ஒரு நல்ல எண்ணமாக அதை தெரிவித்திருந்தார். அவருக்கு முதலாவது நன்றியை தெரிவிக்கிறேன். ஏனென்று சொன்னால், நானும் கிறிஸ்தவர், அவரும் கிறிஸ்தவர், 4 மாவடி ஊழியரும் கிறிஸ்தவ மத்தியிலே ஊழியம் செய்கிறார், இயேசுவை பற்றி தான் பேசுகிறார். ஏராளமான மக்கள் அந்த கூட்டத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவர் நடத்துகிற ஊழியங்கள் பல ஆண்டுகளாக ஒரு வித்தியாசமான பாதையில தான் போய்கொண்டிருக்கிறது. ஆரம்ப காலத்திலே நானும் அவரை அதிகமாக நம்பினேன். இவர்தான் அருமையான ஊழியர் என்று சொல்லி, இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஊழியராக இவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் எனக்கு அந்த சகோதரர் வெளியிட்ட கருத்திலே, அதாவது இந்த 4 மாவடி ஊழியர் தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டார் என்று நம்ப வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னாரே, அதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கிறது. என்னுடைய கருத்து என்ன என்றால், அவர் கண்டிப்பாக மீண்டும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார் என்று நம்ப வாய்ப்பு இருக்கிறது. என்னுடைய எண்ணமெல்லாம், அவர் இது நான் சொல்வது தீர்க்க தரிசனம் அல்ல, இது என்னுடைய கணிப்பு, என்னுடைய அறிவின் உதவியாலே நான் யோசிக்கிற காரியம். 4 மாவடி ஊழியர் மீண்டுமாக தீர்க்க தரிசனம் சொல்லுவார். ஒருவேளை இந்த ஆண்டு உடனடியாக 2021க்கு தீர்க்க தரிசனம் சொல்லாமல் அடக்கி கொண்டாலும், அல்லது ஓரளவாக அடக்கி வாசித்தாலும் கூட, திரும்பவும் அவர் என்ன சொல்ல ஆரம்பிக்க போகிறார்? கடவுள் என்னை பார்த்தார், இயேசு கிறிஸ்து என்னை நேரில் வந்து சந்தித்தார், இதை சொன்னார், அதை சொன்னார் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்து விடுவார். தீர்க்க தரிசனமும் சொல்ல ஆரம்பித்து விடுவார். ஒரு பழமொழி உண்டு, அதாவது ஆடி பழகிய காலும் பாடி பழகிய வாயும் சும்மா இருக்காது, அதை கட்டுப்படுத்த முடியாது. நடனமாடி பழகியவர்கள் அவர்களாலே ஆடாமலே இருக்க முடியாது. அதுபோல பாட்டு பாடி 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 பயிற்சி செய்தவர்கள் அவர்களாலே பாடாமல் இருக்கவே முடியாது. அதுபோல இதுபோல தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள் அவர்களை தாங்களே அடக்கிக் கொள்ள முடியாது. ஒருவேளை அவர்கள் என்ன காரணத்துக்காக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்களோ அது வேறு விஷயம். இன்னொரு காணொளியிலே 3 விதமான தீர்க்கதரிசிகள் என்ற ஒரு தலைப்பிலே நான் ஆரம்பித்திருக்கிறேன். 3 விதமான தீர்க்க தரிசனங்களை பற்றி கருத்துக்களை கூறி வருகிறேன். அதை சுருக்கமாக இங்கேயும் நான் சொல்லுகிறேன். தீர்க்க தரிசனங்களிலே 3 விதம். ஒன்று, பணத்துக்காக ஏமாற்றுபவர்கள். இன்னொரு சாரார், அவளுடைய மனநிலையிலே சற்று பாதிப்பு அவர்களை அறியாமலேயே ஏற்பட்டதன் விளைவாக, அவள் பார்ப்பதற்கு சாதாரணமானவர்கள் போலத்தான் இருப்பார்கள், ஆனால் சிறிது மனநிலை பாதிப்பு ஏற்பட்டதினாலே கடவுள் தன்னோட பேசுவதாக கற்பனை செய்து கொள்பவர்கள். அடுத்து 3வது சாரார், கள்ள ஆவி அவர்களுக்குள்ளே புகுந்ததினாலே கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுபவர்கள். இப்பொழுது இவர் சொன்ன தீர்க்க தரிசனம், 4 மாவடி ஊழியர் சொன்ன தீர்க்க தரிசனம் அனைத்தும் தவறாக போனது.
இவர் இந்த 3 விதமான தீர்க்க தரிசனத்துல எந்தவித தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறாரோ அது எனக்கு தெரியாது. ஆனால் என்ன நன்றாக தெரிகிறது, அவருக்கு வாய்ப்புகள் இருந்தால், கூட்டங்களிலே பேசக்கூடுமானால், அவர் மீண்டுமாக தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிப்பார். கர்த்தர் தன்னிடத்திலே வந்து பேசியதாக சொல்லுவார். இன்னும் கூட இப்படி கூட சொல்லுவார். அதாவது கடந்த ஆண்டு நான் சில காரியங்களை சொன்னேன். அதாவது கர்த்தர் இப்படி சொல்லுவார். நான் சில காரியங்களை உன்னிடம் சொன்னேன், நீயும் அதை தீர்க்க தரிசனமாக மக்களிடத்தில் சொன்னாய். ஆனால் மக்கள்தான் சரியாக ஜெபிக்காததினாலே அது நிறைவேறாமல் போயிற்று என்று இந்த விதமாக தந்திரமான பேச்சுக்களை அவர் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாட்டிலே ஒரு ஊழியன் பேசினது காணொலியில நான் பார்த்தேன். அந்த ஊழியன் செய்த தவறை, இதுபோல மக்களை வஞ்சித்து பணம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ஊழியருடைய தவறை வேறொரு கிறிஸ்தவ ஊழியன் சுட்டி காட்டும் பொழுது, இந்த முதல் ஊழியர், அதாவது அந்த தவறுகளை செய்து கொண்டு கள்ள வேலையை செய்து கொண்டிருக்கிற ஊழியன் என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தர் என்னிடத்திலே வந்தார், கடவுள் என்னிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்டார் என்று சொன்னார். அந்த இன்னொரு ஊழியன் உன்னை தவறாக பேசிவிட்டான், அதனால நீ வருத்தப்பட்டிருப்பாய், அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னதாக சொன்னார். இப்படி இவர்கள் கற்பனை உலகிலே ஒரு கடவுளை உண்டாக்கி அவர்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறார்கள். அந்த கற்பனை தெய்வம் இவர்களுக்கு இஷ்டத்துக்கு ஏதேதோ சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதை இவர்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். இதை எடுத்து நாம் பேசும் பொழுது நம்மை அநேகர் திட்டுகிறார்கள். நேரடியாக போய் சொல்ல வேண்டியது தானே என்று கேட்கிறார்கள். எப்படி நேரடியாக போய் நான் சொல்ல முடியும்? சாதாரண நண்பனிடத்திலே அவன் செய்யும் தவறை சொல்லும்போது கோபப்படுகிறான். இன்னும் மிகப்பெரிய பணக்காரரை போய் சந்திக்க முடியுமா? இவர்கள் சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? முதலாவது பல கோடிகளை வைத்திருக்கும் பணக்காரர்கள் மாத்திரம் சந்திக்கக்கூடிய உயர்ந்த நிலையிலே இவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களை சந்திக்கவே முடியாது. இந்த குறிப்பிட்ட ஊழியராலே நான் ஒரு காலத்தில் கவரப்பட்டேன். 4 மாவடி ஊழியராலே கவரப்பட்டேன். அவருடைய கூட்டங்களுக்கு விருப்பத்தோடு சென்றேன். நான் சொல்லுவது 1990-91களில். அதற்கு பிறகு சில வருடங்களில் மவுண்ட் ரோடிலே அவரை தற்செயலாக சந்தித்தேன். அந்த ரேடியோ மார்க்கெட் பகுதியில் அவரை பார்த்தேன். இதே போல எளிமையாக அரைச்சட்டை போட்டுக்கொண்டு அவர் தனியாக நடந்து வந்து கொண்டிருந்தார். அந்த கடைகளுடைய அந்த ஷோகேஸை எல்லாம் அவர் வேடிக்கை பார்த்து கொண்டு அப்படியாக நிதானமாக நடந்து கொண்டிருந்தார். ஒருவேளை அவர் பாடல் கேசட்டு போடுவதற்காக அந்த பகுதிக்கு வந்திருக்கலாம். ஏனென்று சொன்னால் அது அந்த கேசட்டுகளை தயாரிக்கும் தயாரிப்பாளரும் அங்கே இருந்தார்கள். அவரை நான் பார்த்தபொழுது, ஐயா நீங்கள் இந்த ஊழியக்காரர் தானே என்று சொல்லி சந்தோஷத்தோடு அவரிடத்துல போன பொழுது, அவர் ஒரு வணக்கமோ அல்லது ஒரு ஸ்தோத்திரமோ அல்லது பிரைஸ் லார்டோ எதுவும் சொல்லவில்லை. முகத்தை மட்டும் லேசாக அசைத்து, கண்களை அப்படி அசைத்து விட்டு நகர்ந்து சென்று விட்டார். இப்படி இவர்கள் தனிமையில யாரையும் சந்திக்க விருப்பமற்றவர்கள். சாதாரண மனிதர்கள் இவர்களை சந்திக்க முடியாது. எப்படி இவர்களிடத்துல போய் தவறை சொல்ல முடியும்? இந்த தவறுகளை நாம் சொல்லி எச்சரிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. திருச்சபையிலே சில சந்தர்ப்பங்களிலே சில ஊழியர்கள் அதை சொல்லுகிறார்கள். அதாவது வாய்ப்பு கிடைக்கும் போது சிஎஸ்ஐ சபைகளிலே லே பிரீச்சர்களுக்கு, அதாவது சிறு பிரசங்கிகளுக்கும் பேச அனுமதி உண்டு. போதவருடைய அனுமதியுடன் அதை செய்ய வேண்டும். அப்போது இந்த கள்ள தீர்க்க தரிசனங்களை பற்றி ஒருவர் எச்சரித்தார். அப்படி அவர் எங்கள் சர்ச்சுக்கு வந்து போய்கொண்டிருக்கிறவர். ஒரு சந்தர்ப்பத்தில் இதை பற்றி எதுவுமே பேசாமல் மக்கள் எல்லாம் எதிர்க்கிறார்கள், எதற்கு இந்த தலைவலி என்று சொல்லி அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை பற்றி மாத்திரம் பேசிவிட்டு அவர் இறங்கி சந்தித்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பெண்மணி, கிட்டத்தட்ட 58-60 வயது நிரம்பிய பெண்மணி அவரிடத்துல இப்படியாக கேள்வி கேட்டார். என்ன பிரதர் ஜான், இன்றைக்கு உங்களிடத்துல சாத்தான் எதையும் பேசவில்லையா?
இப்படி ஊழியக்காரரை குறை சொல்லு என்று சொல்லவில்லையா என்று கேட்டார்கள். இது மாத்திரமல்ல, அந்த பிரசங்கி உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடியவர். அவரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அவருடைய வீட்டிலும் அதிக அவருக்கு ஏச்சும் பேச்சும். அவளுடைய மனைவி அவரை பயங்கரமாக கடிந்து கொள்வார், பல்லை கடித்துக் கொள்வார். உனக்கு சாபம் சாபம் என்று கத்துவார். ஏனென்று சொன்னால், இந்த ஊழியக்காரர்கள் மக்களை அவ்வளவு பிரெயின் வாஷ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் என்ன சொன்னாலும் இன்னும் நம்புவார்கள். கடவுள் ஏதாவது செய்யாவிட்டால், கர்த்தர் ஏதாவது செய்யாவிட்டால், இவர்களுக்கு வாய்ப்பிருக்கும் காலமெல்லாம் இதைத்தான் செய்வார்கள். இந்த மனம் போன விதத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காரியம் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். அது மாத்திரமல்ல, பல புதிய கள்ள தீர்க்கதரிசிகளும் தோன்றுவார்கள். இது என்னுடைய கணிப்பா இருக்கிறது. நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியினுடைய மகனும் அல்ல. இப்படித்தான் நடக்கும் என்று நான் என் மனதிலே நிதானித்திருக்கிறேன். கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்தவத்தை யார் யாரோ அழிக்க முயற்சி செய்தார்கள். ரோமானியர்கள் கிறிஸ்தவர்களை பலவிதமாக கொடூரமாக காட்டு மிருகங்களுக்கு இரையாக போட்டு கம்பங்களிலே கட்டி வைத்து எண்ணெய் ஊற்றி எரித்து இப்படியெல்லாம் கொடூரமாக கொலை செய்து கிறிஸ்தவத்தை அழிக்க முயற்சி செய்தார்கள். அழியவில்லை. அதுபோல நாத்திக தலைவர்கள் ரஷ்யாவிலும் இன்னும் பல நாடுகளிலும் தோன்றி கிறிஸ்தவத்தை அழிக்க முயற்சி செய்தார்கள். உலகளவிலே பெரிய தலைவர்கள் முயற்சி செய்தார்கள். நம்முடைய கிழக்கத்திய தேசங்களிலும் பலவிதமான இயக்கங்கள், ஆன்மீக இயக்கங்கள் கிறிஸ்தவத்தை அழிக்க முயற்சி செய்கிறது. ஆனால் இவற்றிலெல்லாம் கிறிஸ்தவம் அழிந்து விடாது. ஆனால் நீங்கள் கள்ள ஊழியர்களுக்கு இடம் கொடுத்தால் கிறிஸ்தவம் மிகவும் பாதிப்படையும். ரொம்ப மோசமான நிலைமை, அழிவுக்கு நேராக செல்வதற்கு மிகுந்த வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் கிறிஸ்தவத்தை நேசித்தால் இந்த ஊழியர்களை விட்டுவிடுங்கள். கிறிஸ்தவம் அழிந்தால் பரவாயில்லை என்று நினைப்பவர்கள் இந்த ஊழியத்தை பின்பற்றுங்கள், இவருடைய பேச்சை கேளுங்கள். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.